ஒரு நார்மல் ரெகுலர் விமனுக்கு ரிலேட்டே பண்ண முடியாத மாதிரி தான் இன்னி வரைக்கும் ஹீரோயின் கேரக்டர்ஸ்லாம் இருக்கு. அது ஒரு லாஜிக்கல் கான்டெக்ஸ்டே ஆக்சுவலி கொடுக்கல. பியூட்டி மார்க்கெட் வந்து $4 பில்லியன் இண்டஸ்ட்ரி. உன்னோட இன்செக்யூரிட்டியில தான் அந்த இண்டஸ்ட்ரியே வாழுது. பழைய பல்ல ரெக்ரெசிவாக சொல்லியிருப்பாங்களா, சாத்வீகமாக இருக்கணும் அப்படின்னா, அதெல்லாம் மாறியாச்சு. என் இமீடியட் சர்க்கிளில் நான் ஃபேஸ் பண்ணாத பல விஷயம் இந்த ஷோக்கு அப்புறம் ஃபேஸ் பண்ணாமல் இருந்துச்சு. உன்னை ஒரு ஆண் வந்து விரும்பவே மாட்டான், ஏன்னா உனக்கு முடியல. உனக்கு முடியில்லாதனால உனக்கு கல்யாணம் நடக்காது, நீ யாருக்கும் அட்ராக்டிவாக தெரிய மாட்டேன் இல்லை அப்படின்னு சொல்கிறதே எவ்வளோ பரிதாபமான விஷயம்னு பாருங்க. பெண்களுக்கு இன்னுமே நிறைய கட்டுப்பாடுகள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது இந்த சமூகம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. நான் உங்ககிட்ட எப்படி இந்த கொஸ்டின் கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. அப்ப என்ன இப்படி இருந்தா கல்யாணம் ஆகாதா என்ன அப்படிங்கிற ஒரு எக்ஸாக்ட்லி. எனக்கு அதுதான், நம்ம ஒரு சிட்டியில் நான் வளர்ந்துருக்கேன், ஒரு ப்ரிவிலேஜோட நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்றப்போ என் இமீடியட் சர்க்கிளில் நான் ஃபேஸ் பண்ணாத பல விஷயம் இந்த ஷோக்கு அப்புறம் ஃபேஸ் பண்ணாமல் இருந்துச்சு. நான் நினச்சிட்டு இருந்தேன் எல்லாரும் ஓகே முடியெல்லாம் யார் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறா இந்த காலத்துலன்ற ஒரு கண்ணோட்டத்தில் இருந்தது தான் என்னோட சிந்தனைகள் அம்மே. பட் அந்த பிம்பத்தை மொத்தமாக உடைச்சா மாதிரி இருக்குது. அங்கே போய் பார்த்தா நீ வந்து உனக்கு முடியில்லாதனால உனக்கு கல்யாணம் நடக்காது, நீ யாருக்கும் அட்ராக்டிவாக தெரிய மாட்டேன், உனக்கு ஆண்மை இருக்குது, அதனால உன்னை வந்து முதல்ல ஆனா பெண்ணான்ட்டு முதல்ல எப்படி கண்டுபிடிப்பாங்க, அதுக்கப்புறம் தானே உங்ககிட்ட லவ்லலாம் விழுவாங்கன்ட்டு என்ன நம்ம பர்சனலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு லாஜிக்கல் கான்டெக்ஸ்டே ஆக்சுவலி கொடுக்கல. அதனால எனக்கு வந்து ஓகே, நம்ம வந்து ஒரு 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 கண்ணோட்டத்தில் இருந்தாலும், ஒரு நகர்ப்புற பின்னணியிலேருந்து இருக்கிறதுனால நான் ஒரு கண்ணோட்டத்தில் இருந்தாலும், இன்னும் கொஞ்சம் சைடில் தள்ளி போய் பார்த்தா பெண்களுக்கு இன்னுமே நிறைய கட்டுப்பாடுகள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது இந்த சமூகம் அப்படின்றது தான் இன்னும் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னா அதுதான். அகைன் இந்த செல்ஃப் லவ் கூட சொல்லுவாங்க. இவங்களுக்கு செல்ஃப் லவ் இருக்குமா? ஏன்னா நல்லா முடி வச்சுட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படிலாம் இருந்தாதான் நம்ம அழகா நம்ம ரசிச்சு ஒரு மேக் ஓவரோ எல்லாமே பண்ணுவோம். இவங்களுக்கும் செல்ஃப் லவ் இருக்குமா அப்படின்னு கூட ஒரு சில கமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலா செல்ஃப் லவ்ன்றது நம்மளுக்கு எவ்வளோ பிடிக்குது அப்படின்றது தான்ல. இப்போ மேக்கப், ஒப்பனைன்னு சொல்லுவாங்கல்ல, ஒப்பனை, சிகை அலங்காரம், இது எல்லாமே கேபிட்டலிசத்தோட பை ப்ராடக்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். யூ ஆர் நாட் இனஃப், நீ வந்து இதை பண்ணாதான் இன்னும் கூடுதல் அழகா இருப்ப அப்படின்ட்டு உனக்கு சொல்லி சொல்லி கூவி கூவி வித்ததுதான் இங்க இருந்து முதலாளித்துவம் பண்ண ஒரு விஷயம். பியூட்டி மார்க்கெட் வந்து $4 பில்லியன் இண்டஸ்ட்ரி. ஸோ நீ உன்னோட இன்செக்யூரிட்டியில தான் அந்த இண்டஸ்ட்ரியே வாழுது அப்படின்றப்போ நான் என் செல்ஃப் லவ் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஹவு மச் மேக்கப் ஐ வேர். நான் வந்து எப்படி என்னை கேரி பண்ணிக்கிறேன், நான் போடுற சட்டையோட காஸ்ட்லேயோ, நான் போடுற செருப்புல காஸ்டோடையோ, இல்லை நான் அதை எப்படி லைக் நான் எவ்வளோ லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், எவ்வளோ மேக்கப் போட்டிருக்கேன்றதுலையோ வச்சேன்னா அது இல்லாதப்போ அந்த செல்ஃப் லவ் எங்கே காணாமல் தானே போகும். நான் நேக்கடாக என்னையே பிடிக்கணும். நேக்கடானா லைக் என் பர்சனாலிட்டி வைஸ், என் கேரக்டர் வைஸ் எனக்கு பிடிக்கும் போது தான் என்னால் என்ன லவ் பண்ண முடியும். அந்த லவ்ன்றது வெறும் அழகியல் சார்ந்து இருந்தா, முதிர்ச்சி தட்டிருச்சு, இல்லை முடியெல்லாம் கொட்டிருச்சு அப்படின்னா அப்புறம் எப்படி உங்களை செல்ஃப் லவ் பண்ணுவீங்க? ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வுகள், உணர்ச்சிகள், அதான் நான் சொன்னேன், சமுதாயத்து மேலே இருக்கிற கோபம், பற்று, இல்லை உங்கள் அறிவுச்செழுமை, உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்றத வச்சு தான் அந்த செல்ஃப் லவ் இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு புள்ளியை நீங்கள் வந்து வெறும் அழகியல், தோற்ற வெளிப்பாடு அப்படின்லாம் வச்சோன்னா அது ஒரு காட்சி பிழை. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். இன்னைக்கு எனக்கு ஆக்னே எதுவும் இல்லை ஃபேஸில், நாளைக்கு ஆக்னே ஃபுல்லாக வந்துருச்சுன்னா உடனே ஐயோ நம்ம அசிங்கமாக இருக்கோம் நானே நினச்சிட்டு கண்ணாடி முன்னாடி போகும்போதெல்லாம் என்ன நானே ஹேட்ரட் த்ரோ பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா நான் க்ரோவே ஆக மாட்டேன். அதுலேயே என்னோட முக்கால்வாசி இன்செக்யூரிட்டிலேயே என் வாழ்க்கை போயிரும்ல. ஸோ செல்ஃப் லவ்ன்றது உங்கள் தோற்ற வெளிப்பாடில் இருக்கக்கூடாது. நீங்கள் யார், நீங்கள் எதுவாக உங்களை கட்டமைச்சிக்கிறீங்க, எதை நோக்கி உங்கள் வாழ்க்கை நகர்கிறது, இதெல்லாம் வச்சு தான் அந்த செல்ஃப் லவ்வும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ராப்பர் டெஃபினிஷன் ஆஃப் செல்ஃப் லவ் நினைக்கிறேன் இப்போ நீங்க சொன்னது. இல்ல, ஒரு பக்கம் கேபிட்டலிசம், ஒரு பக்கம் மீடியா கொடுக்குற இந்த தப்பான பிம்பம். ஏன்னா ஒரு நார்மல் ரெகுலர் விமனுக்கு ரிலேட்டே பண்ண முடியாத மாதிரி தான் இன்னி வரைக்கும் ஹீரோயின் கேரக்டர்ஸ்லாம் இருக்கு. ஆனா ஹீரோ கேரக்டர்ஸ் கருப்பா இருக்கலாம், ப்ரௌன் ஸ்கின்னோட இருக்கலாம், பட் ஆனால் பெண் அப்படின்னா ஒரு பதுமையா நளினத்தோட அந்த ஹீரோ பின்னாடி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு அது மாதிரியே அவளை காட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இந்த நிலைப்பாடுகள்லாம் நம்ம மாத்தினாதான வட்டாரத்துல ஒரு கடைசி பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் தானே. அப்போ ஒரு கடைசி உயிரும் அவளும் பிலாங் டு திஸ் சொசைட்டி மாதிரி தானே ஃபீல் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரும் ஏலியனேட் பண்ணி நீ இப்படி இருந்தாதான் பெண், இப்படி இருந்தாதான் பெண் அப்படின்ட்டு காட்டிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அண்ட் ஆல்சோ எனக்கு நிறைய மாற்று கருத்து இருக்கு. இந்த பெண் வந்து சாரி கட்டிட்டு நளினமா இருந்தாதான் அழகா தெரியுவான்ட்டுலாம் இல்லை.
நான் இப்போ ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னா என்கிட்டயும் வந்து நிறைய பேர்லாம் பேசுவாங்க, ஹே உங்க டாட்டூ அழகா இருக்கு, ஹே நீங்க இந்த இடத்துல இது பண்ணது அழகா இருக்கு, உங்க கண்ணு அழகா இருக்குன்ட்டு வந்து பிசிக்கல் காம்ப்ளிமெண்ட்ஸ் எனக்கும் கொடுக்குற ஆள்லாம் இருக்காங்க. ஸோ சமூகத்திலேயே அந்த கண்ணோட்டம் மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம அதை வந்து அக்னாலேஜ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு பக்கம் ஆண்கள் அடித்துக்கிட்டே இருப்போம், அவங்கெல்லாம் இது லைக் ஆணாதிக்கத்தோட செயல்படுறாங்க அப்படி இப்படின்ட்டு. பட் ஆண்களுமே மாறிக்கிட்டே தான் இருக்காங்க, அவங்க ப்ரிஃபரன்சஸ்லேருந்து, அவங்க பார்க்குற கண்ணோட்டத்துலேருந்து எல்லாமே. ஸோ என்னையும் காம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஆண்கள் இருக்காங்க. என்னோட ஹவ் ஐ கேரி மை செல்ஃப் அப்படின்றத பார்த்து அட்ராக்ட் ஆகிற ஆண்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இந்த அட்ராக்ஷன் அப்படின்ற ஃபேக்டரே வந்து பல பரிமாணங்கள் தாண்டி வந்தாச்சு. இன்னுமே நீங்க வந்து இப்படி இருந்தாதான் பெண், இவள் தான் பெண், இவள் தான் வாய்ஸே தூக்காம ரைஸ் பண்ண வந்த இந்த படத்துல பழைய பல்ல ரெக்ரெசிவா சொல்லியிருப்பாங்களா, சாத்வீகமா இருக்கணும் அப்படின்லாம். அதெல்லாம் மாறியாச்சு. நம்மளே இப்போ அந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆண் நண்பரோட போய் பாருங்க, அவனே கிரிஞ்சு தான் பண்ணிட்டு இருப்பான், என்னடா இப்படிலாம் பேசியிருக்கா பெண்களை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம கண்ணோட்டம் மாறிடுச்சு. அது கொஞ்சம் அக்னாலேஜ் பண்ணணும் நம்ம. எஸ், இன்னும் அதிகமா சொல்லப்பட்டது வந்து ஒருவேளை இவங்க ப்ரொடெக்டிவா இருக்கணும், தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி இருக்காங்களா? உங்களில் இல்ல, நிறைய பேர்கிட்ட அந்த ஆக்சுவலி எங்க சைட்லயுமே ஒருத்தவங்க இது பேசினாங்க. நான் வந்து ஹேர் கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் போல்டா கான்ஃபிடென்ட்டா இந்த சமூகத்தை வந்து நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்லாம். எனக்கு அதுக்கு பயங்கர மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா உங்க போல்ட்னஸ்ன்றது உங்க பர்சனாலிட்டி, உங்க கான்ஃபிடென்ஸ்ன்றது உங்க கேரக்டர் டெவலப்மெண்ட்ன்றது, இது எல்லாமே சமூகத்துல லைக் உங்க லைஃப்ல நீங்க போயிட்டு வந்த ஜேர்னில நீங்க பில்ட் பண்ண விஷயமா இருக்கும். நான் ஒரு இடத்துல சோஷியலி ஆங்ஷியஸா இருந்திருக்கலாம், ஒரு இடத்துல ஷை இன்ட்ரோவர்ட்டட் பர்சனா இருந்திருக்கலாம் ஒரு காலத்துல. நான் அதுல இருந்து லேர்ன் பண்ணி வாழ்க்கையின் பல மாற்றங்கள்னால நான் இந்த ஒரு பர்சனாலிட்டி நான் வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து வெறும் ஒரு ஹேர்னால அப்படின்ற மாதிரி என்னால் அதை எடுத்துக்கவே முடியல. எங்க சைட்ல சொன்னப்பயுமே எனக்கு அதுக்கு முரண்கடுத்து தான் இருந்துச்சு. திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஃபேஷன் சாய்ஸ், ஒரு ஒரு கம்ஃபர்ட்டுக்காக நான் வந்து எடுத்த ஒரு டெசிஷன், அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி வேற எதுவுமே ஆக்சுவலி கிடையாது. நான் ஒரு பர்சனாக நான் இருக்கேன் அப்படின்னா நான் படித்த புத்தகங்கள்னால இருக்கலாம், சமூகத்து மேலே எனக்கு இருக்கிற நாட்டமாக இருக்கலாம், கேள்விகளாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், இல்லை நான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு 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 ஸ்பேஸாக இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயத்துலேருந்து தான் என் கான்ஃபிடன்ஸ், போல்ட்னஸ் இதெல்லாம் ஸ்டெம் ஆகுது. இது வந்து என் ஹேர் கட்னால நான் வந்து அது வந்து ரொம்ப ரிடக்ஷனிஸ்டாக இருக்கும். என் ஹேர்னால தான் நான் போல்டாக ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கே நான் அது போட்டுக்கிற ஒரு பூட்டு தான். ஏன்னா நான் வாழ்க்கையில் இவ்வளோ பார்த்துட்டு ஒரு 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 இடத்துக்கு நானே வந்திருக்கேன், ஒரு இடத்துக்கு நானே என்னை கட்டமைச்சிருக்கேன் அப்படின்னா அது வெறும் முடி வெட்டினதுனால வரும் அப்படின்லாம் இல்லை. இது முடி இருந்தாலும் இல்லைனாலும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆங்கராக இருக்கீங்க, நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் முடி வச்சிருக்கறனால தான் இது காரணம் அப்படின்னு கேட்டுற முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இதுவும். எல்லாருக்கும் அவங்கள எப்படி வேணால் யார் வேணால் ஒரு சிகை அலங்காரத்தை வெளிப்படுத்திக்கலாம். பட் ஆனால் என் ஒப்பனையிலையும் என் அழகியல்லையும் என் போல்ட்னஸ் வந்து கண்டிப்பாக கிடையாது. அது நான் எப்படி கேரி பண்ணிக்கிறேன் அப்படின்றதுல தான் இருக்குது. அதனால் எங்கள் சைடில் அது சொன்னப்பயுமே எனக்கு மாற்று கருத்து இருந்துச்சு. இப்ப நீங்க சொல்லும் போது இந்த क्वेश्चन எனக்கு வருது. லாங் ஹேர் வச்சிருக்கும் போது ஆர்யா எப்படிப்பட்ட ஒரு பர்சனா இருந்தாங்க, இந்த ஹேர் ஸ்டைலுக்கு அப்புறம் எப்படிப்பட்ட ஒரு பர்சனா இருக்காங்க? கேரக்டரா இல்ல உள்ளுக்குள்ள ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கா, இல்ல அப்பயும் இப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்கா? எப்பயுமே நான் சின்ன வயசுல இருந்தே மேடை பேச்சுல ரொம்ப ஆர்வம் இருந்த ஒரு ஆள். ஸோ தமிழ் மேடைகள் நிறைய பேசியிருக்கேன். சின்ன வயசுல இருந்தே ஒரே அந்த போர்வையை நான் வந்து பில்டு பண்ணிக்கிட்டே இருந்தேன். என் கேரக்டர் நான் பில்டு பண்ணிக்கிட்டே இருந்தேனே தவிர அது பிஃபோர் ஹேர் கட் ஆஃப்டர் ஹேர் கட்டுன்ட்டு நம்ம பிரிக்க முடியாது. ஒரு வாழ்வியல் சுச்சுவேஷன் எடுத்துக்கிட்டோம், இந்த சுச்சுவேஷனுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, பின்னாடி எப்படி இருந்தீங்கன்ற மாதிரி நிறைய ஒரு இன்டென்ஸான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். பட் ஆனால் ஹேர் கட்டுக்கு முன்னாடி பின்னாடி எனக்கு பெருசா டிஃபரன்ஸ் இருந்ததுலன்னா நான் தான். அப்போ அது எனக்கு அது அவ்வளோ பிடிக்கல. ஸோ ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்னையே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ், செல்ஃப் லவ் மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அப்போ எனக்கு வந்து ரொம்ப ஏதோ செட் ஆகலை அப்படின்ற அந்த ஃபீலிங் இருந்துச்சு. ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த செல்ஃப் லவ் கொஞ்சம் கூடி இருக்கலாம் மேபி. ஏன்னா நான் என் கம்ஃபர்ட் இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன்ல, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன்ல. அந்த மாதிரி சேஞ்சஸ் தான் இருக்கே தவிர கேரக்டர் வைஸ் பெரிய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்லாம் ஹேர் கட்லேருந்து எதுவும். இட் வாஸ் ஸோ நைஸ். ஐ திங்க் ஷோவில் பார்த்த ஆர்யா தான் இங்கே பார்க்குற ஆர்யா தான் நாங்கள் ஷோலையும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ரியல் லைஃப்லையும் இதே மாதிரி இருக்கணும், எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும். அண்ட் டெஃபினெட்லி நெக்ஸ்ட் ஹைட்ஸ் வந்து நீங்கள் ரீச் பண்ணணும். அண்ட் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சொல்லுங்கள். And of course, yes, it was a nice conversation with you. Thank you so much so much for joining. Aji Masala. எந்த சமையலும் ருசி தேடும்